இதே ஆரோக்கியம் மேம்பட இந்த கேழ்வரகை நமக்கு தொடர்ந்து சாப்பிட்றலாம். ரொட்டியாவோ புட்டு செஞ்சோ இல்லை கூழ்மா செஞ்சோ சாப்பிட்றலாம். உணவில் எந்த வகையாக சாப்பிட்றலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த கேழ்வரகு மாவில் கொலாஜனுங்கிற சத்து அதிகமாக இருக்கனால கொலாஜன் தன்மை உள்ள இந்த கேழ்வரகு மாவு வந்து சாப்பாட்டில் மாதிரி சாப்பிடும்போது உங்களுக்கு வயதாக தடுக்கக்கூடிய தன்மை வந்து நிறைய உண்டு. ஏன்னா அதில் கொலாஜனுங்கிற தன்மை வந்து என்றும் இளமையாக இருக்கணும், வயதாகாமல் தடுக்கணும்னா நம்ம வந்து இந்த கேழ்வரகு சாப்பிட்டு அதே மாதிரி உடற்பயிற்சி அதிகப்படியான உடற்பயிற்சி செய்கிறவங்க, ஜிம்முக்கு போகிறவங்க இந்த கேழ்வரகு வந்து தொடர்ந்து சாப்பிடுவது கஷ்டப்படாமல் வந்து ஈஸியாக உடம்பை வந்து குறைச்சிடலாம். உடம்பை கட்டுக்கோப்பாக வைக்கிறதுக்கு இந்த கேழ்வரகு சாப்பிட்லாம். ஏன்னா உடம்பு வந்து தசை வலிமையடைச்ச தசை இறுக்கத்துக்கு லூஸான ஊளைச்சத்து கேழ்வரகு மாவில் தான் ரொட்டி செஞ்சுருக்கேன். இப்போ திருப்பி போட்டுடலாம்.